இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களுக்கு இடவும் எங்கள் கண்வழிவாய் இருக்கிற தேவனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. உமக்கு பிரியமானதே
ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்துல உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. வாயில தன்னுடைய நன்றி செலுத்துவாங்க ஆண்டவரே. இன்னார் வரையிலும் காத்த தேவன் இனிமேலும் இங்க காக்க போகின்ற உங்களுடைய கிருபைக்கு நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தையே நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் ஓடி வந்திருக்கோம் ராஜாவே. இந்த நேரத்துல எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களை தாங்கி வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்க வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நாங்கள் செய்கின்ற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் ராஜாவே. நன்றி அப்பா. Oh
அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் கிருபையா எங்களோடு கூட இணைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாராள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளுக்கு கொடுத்து மீண்டும் சந்திக்க செய்த ஆண்ட இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு ஜப்பான் வருகிறான். ஓகே, வெல்கம் டெனிஸ். வேலை அந்த ஜப்பான் கிறிஸ்மஸுக்கு வந்துருக்கிறோம். ஓகே, சொல்ல மாட்டேன். ரைட், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவரும் நம்ம மேலே உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் இயேசுவை நம்பியிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறத என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகக்கூடாது. ஆக அவர் நீங்கள் கெட்டு போகிறத விரும்ப மாட்டார். ஏன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளைங்க, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆக அவரோட வருகைக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்க. ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்குது. அவர் சொல்லிட்டார், திடீர்னு வருவேன். உலகத்தில் நடக்கிற சம்பவம் காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது, நிகழ்வு நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் அடையாளம். இட்ஸ் அ சைன். Itu adalah tanda-tanda menunjukkan Yesus akan kembali kali kedua. Ia sudah cakap, okay? Sebelum saya datang perkara-perkara kejadian gempa bumi lah, tsunami lah, ini semua akan berlaku. Jadi kita tengok banyak kejadian yang buruk berlaku kini. Jadi kita sentiasa berjaga-jaga dan kita sentiasa beriman dalam Yesus Kristus. கிறிஸ்துக்குள்ளே நாம் விசுவாசமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் வருகை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் கடந்த 2 வாரமாக அவரோட வருகை, ஏன்னா கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம். அவரோட வருகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are celebrating his first coming, his birthday. We are celebrating our birthday, isn't it? So do we celebrate the birth of Jesus Christ. Kita meraihkan hari jadi kita. Sedemikian juga kita meraihkan kelahiran Yesus Kristus pertama. Itulah 25 hari bulan Desember. Setiap tahun kita memperingati yang bahawa Yesuslah Tuhan kita. Yesuslah yang datang ke bumi, lahir ke bumi ini supaya kita semua dapat diselamatkan daripada dosa-dosa. Kalau tidak, dengan dosa pasti kita akan masuk neraka. பாவத்தினாலே நாம் நரகத்துக்கு போயிடுவோம். புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நம்ம நரகத்தில் தான் சந்திப்போம். நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, அவர் முறைகளை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பரலோகத்தில் நித்திய வாழ்வு அடைவீங்க. அங்கே மரணம் உங்களுக்கு இல்லை. You will live forever. If you believe in Jesus Christ, if you are holy and righteous in Jesus Christ, He will take you into the kingdom of God to be with Him forever. There's no death. Tak ada kematian apabila kamu percaya kepada Yesus Kristus. Oleh itu sekarang, Yesus Kristus merujuk kepada khutbah hari ini. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தில் ஆண்டவர் நம்மளையே அவரோட வருகைக்கு முன்னோடியாக இருக்க சொல்றார். He wants us to be a forerunner for him, for his second coming. ஆக ஒரு முன்னோடியாக, ஒரு உதாரணம் அவரோட வருகைக்கு நம்ம பார்த்தோம். யோவான் ஸ்நானன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். God has chosen John the Baptist as the forerunner for the first coming of Jesus Christ. Now for his second coming, God wants us, you and me, to be the forerunner. அவருக்காக, அவரோட 2ஆம் வருகைக்காக நம்மளை முன்னோடியாக அவர் நியமித்திருக்கிறார். இயேசு விசுவாசிக்கிறவர்களை யாவரும் முன்னோடியாக இருக்க வேண்டும். அவரோட வருகை குறித்து, அவரோட சுவிசேஷத்தை குறித்து அந்த நற்செய்தி அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நமக்கு உழுந்த கடமை.
Jadi adalah tanggungjawab kita dipertanggungjawabkan oleh Allah kepada kita yang percaya yang Yesus adalah penyelamat kita. Jadi untuk kali pertama kedatangan Yesus Kristus, Allah telah pilih Yohanes Baptis sebagai penyebar berita. Sekarang kali kedua Yesus memilih kamu semua yang percaya Yesus adalah Tuhan saya. Yesus adalah penyelamat saya. Yesuslah yang akan membawa saya ke syurga. Yesuslah yang memaafkan segala dosa saya. Jadi kalau kamu percaya Yesus melantik kamu dan saya juga sebagai penyebar berita kedua, kamu harus ditanggungjawabkan supaya bagi tahu orang-orang yang belum kenal siapa itu Yesus Kristus. Contoh saya எடுத்துக்கொள்ளும் அநேகர் இயேசுன்றது வார்த்தையை கேட்டிருக்க மாட்டாங்க. இயேசுன்று யாருன்னு கூட அவருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் சும்மா ஒருத்தர் நிப்பாட்டு அநேகமான இயேசு கிறிஸ்து யாருன்னு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், எல்லாருக்கும் தெரியாது. ஆக அநேகர் இன்னும் இயேசு அறியாமல் இருக்கிறார்கள். திடீர்னு இயேசு வந்து ஞானித்திருக்கிறார், அவன் இயேசு யாருன்னு தெரியாமல் அவன் நரகத்துக்கு போகிறான். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த கடமை adalah tanggungjawab kita supaya memberitahu kepada orang yang belum kenal Yesus itu siapa. Cerita Yesus adalah penyelamat kamu. Yesuslah yang ada kuasa untuk memaafkan dosa kamu. Tak ada orang yang boleh memaafkan dosa kamu. Kerana Yesus telah mengorbankan diri dia sendiri supaya kamu dapat kemaafkan, supaya kamu dapat pergi masuk ke dalam surga. Purinenglah. ஆக இன்றைக்கு நம்ம வாசிப்போம் என்ற பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 1-15 வரைக்கும் நம்ம வாசிப்போம். Lukas 3 ayat 1-15 kita akan renung. திபேரியாவின் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்து பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயோ ஏரோது கார்பாங்கு தேசமாகிய அப்புறம் கலிலேயாவுக்கு அதிபதியாகவோ அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பாங்கு தேசமாகிய இத்ரோயாவுக்கும் திரோக்கனேத்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பாங்கு தேசமாகிய அபிலேயனுக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்திலே வனாந்திரத்திலே யாரு சகாரியாவின் குமாரனாகிய யோவான் ஸ்நானன் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. பாருங்க, அந்நாளிலே பெரிய பெரிய மண்டைங்க இருந்திருக்கிறாங்க. ஏரோது, பொந்திஸ் பிலாத்து, திபியூரியஸ், இவரெல்லாம் ராஜா கவர்னர்கள். அது வேற ஹை பிரீஸ்ட் கைப்பாசம் அண்ணா, அவங்க கைப்பாசா இருக்கிறாங்க. ஆனா இந்த தேவனோட செய்தி இவனுக்கு போல. ஆக இவன் பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வருகையின் செய்தி அவங்களுக்கு போல. செய்தியோ போனது தெரிந்து கொண்டவர் யோவான். யோவான் எங்க இருந்தாரா? வனாந்தரத்தில் இருந்தாங்க. யோவான் Baptis berada di dalam gurun, desert. He was in a desert, wilderness. அந்த காலத்தில் semasa itu ada banyak raja, banyak governor, banyak padri besar-besar. Tapi berita kelahiran anak Tuhan tidak diberi kepada orang kepala besar ini semua.
Tetapi Allah pilih cuma orang biasa, Yohanes. Lagipun dia bukan duduk dalam bandar, dia duduk dalam gurun, bersendirian, tak ada manusia di situ, berasing daripada dunia. யோவான் ஸ்நானன் தனிமையில வாழ்ந்து கொண்டிருந்தான், மனிதர்களோட வாழல, வண்ணாந்திரத்தில். ஆண்டவர் யோவான் கொண்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையிலும் வண்ணாந்திர வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்க உலகத்தோடு ஒட்டி இருந்துகிட்டு உலகத்தோட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாக்கா ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு வராது, ஆண்டவரோட செய்தி உங்களுக்கு வராது, ஆண்டவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. Kalau kamu berhidup kehidupan bersama dalam kehidupan dunia ini, berita baik, kegembiraan, keamanan kamu tak akan dapat kerana kamu hidup dengan dunia. Dunia ini adalah kegelapan. உலகம் ஒரு இருள். அந்த இருளில் வாழ்ந்து கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு நற்செய்தி வராது, எந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது பாவமான உலகம். உலகத்தோடு நீங்கள் வாழும்போது, ஆக நீங்கள் ஆண்டவரோட வாழ வேண்டும். கமுக்குன்னா harus hidup. You have to live in the wilderness, in separation. அதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவரோட பேசணும்னாக்கா நீ தனிநிலை தான் ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிக்கும் போது the best idea ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு ரூம் அறைக்கு போ. அந்த ரூம் அறை, the room, nak bercakap dengan Allah. Masuklah bilik tidur kamu, tutup pintu, kunci pintu supaya tak ada gangguan. Kamu seorang dalam bilik, kamu bercakap, berdoa dengan Allah. Allah akan dengar doa kamu. ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை கேட்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிக்கணுமா, என்னோட பேசணுமா, நீ தனியிலே உன் அறையில் போய் பூட்டி என்னோட நீ ஜெபம் பண்ணு, பேசு, உன் ஜெபத்தை நான் கேட்பேன். அதை விட்டு ஒரு பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் உன் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க, பொரிச்சிட்டு இருப்பாங்க கோழிக்கறியை, ஏதாவது கோழி நீங்கள் ஒரு ஜெபத்தில் நீங்கள் வெட்டுறது ஒரு வெட்டு சாப்பாடு. நம்மளோட மைண்டெல்லாம் அங்கே போயிடுது, வெளியே. அப்போ தான் விளையாண்டுட்டு இருப்பான், சுமர்றா ப்ரே பண்ணிட்டு சுமரி ஆண்டவர் கேட்பார். அப்புறம் ஆண்டவரும் சும்மா இருந்துருவார். அப்போ தான் டிவி சத்தம். The best is a life of wilderness. உங்கள் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாக, தனிமை. வனாந்திரனாக்கா தனிமை. இந்த தனிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். யோவான் ஆண்டோருக்கு தனிமையில் உலகத்தோட பார்த்தான், பாவமான உலகமாக இருக்குது. அதான் நிறைய பேர் நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருப்பாங்க. சாமியார்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னா மலைமைக்கு போயிடறாங்கன்னா, இமயமலையில் போய் உட்காந்துட்டு அங்கே முடிய வெட்ட மாட்டானுங்க, அப்படியே சன்னியாசி ஆயிடும். பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் ஈவல். பார்க்கறதெல்லாம் பாவமாக இருக்கும். கண்ணு அப்படியே பொறாம முடியும். ஐயோ, ஜேக்கப் சட்டை எனக்கு அழகாக இருக்குது, கிறிஸ்மஸ் சட்டையா ஜேக்கப், அப்போ வந்து ரொம்ப கண்ணு பாரு, தேங்க்யூ, நல்லா இருக்குது ஜேக்கப், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லணும். நம்ம மனசு வராது. எப்படி வாங்கிட்டோம், அப்படி இதுக்கு மேலே நம்ம வாங்கணும், அப்படிதான் நம்ம பொறாம கண். அதனாலேயே இமயமலை ஏறிடுறானுங்க இவனுங்க. ஐயோ, இந்த பாவத்தை பார்க்குறது அதில் சரியா. அதனால தனிமையை விரும்புகிறாங்க. ஆனால் 2000 ஆண்டு முன்னுக்கே யோவான் தனிமையில் இருந்திருக்கிறான்.
அது பார்த்து தான் இவ்வளோ பின்பற்றுறாங்க. மழை மேலே கிறிஸ்து பிரியமானவங்களே பாரு, அந்த காலத்தில் பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கு ஆண்டவரோட செய்தி போல சாதாரணமாக தனிமையில் இருக்கிற மனிதனுக்கு யோவானுக்கு போகுது. இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவரோட செய்தி வேணுமா, ஆண்டவரோட ஆசீர்வாதம் வேணுமா, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா, நீங்களும் ஆண்டவரோட தனிமையில் நிறைய காண வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் மலை மேலே பற்றி பார்த்தாக்கா எல்லாரும் பத்துக்கு மலை மேலே இல்லை. வாழ்க்கை உலகத்தோட ஒட்டாம jangan kamu hidup dengan dunia. Apa yang kamu kena haruskan belanja lebih masa kamu dengan Tuhan dalam doa bersendirian. Faham? Siang malam kamu berdoa kepada Allah. Allah akan bagi berita baik, kehidupan yang baik, keluarga yang baik, kerja yang baik, kegembiraan yang baik. புரியுதுங்களா? ஆக அது யோவான் ஸ்நானகன் பெரிய பெரிய பாஸ்டருங்க இருந்தாலும் பிஷப்பாக இருக்கலாம், ஆனால் பாஸ்டருக்கு அந்த செய்தி வரல, சாதாரணமான சபை மக்களுக்கு வந்துச்சு. ஏன்னா என்னோட மேலாக உங்களோட விசுவாசம், உங்களோட பரிசுத்தம் என்னோட மேலாக. பிரியமானவர்களே, யோவான் ஒரு முன் உதாரணமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நான் இந்த பூமிக்கு வருகின்றது முதல் வருகை, அந்த நற்செய்தி பூமிக்கு நீ சொல்லு. யோவான் சொன்னார். குடித்து ஆரம்பி தான் ஆரம்பித்தார். பார்க்குறவங்கெல்லாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Semua orang hidup dalam dosa masa berita baik ini diterima oleh Yohanes. Dia keluar ke bandar desa dan memberitakan மனம் மாறுங்கள், தேவனோட ராஜ்யமோ சமீபமா இருக்குது, berinsaflah. Karena kedatangan Yesus adalah dekat. தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். பாருங்க, யோவான் ஸ்நானன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உடனே ஆரம்பித்து செய்தார். அவர் பாதையை உருவாக்கினார். இயேசு வருகை குறித்து அவர் அறிவித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டு, it was prophesied. Dalam Yesaya diberitahu bahwa ada seorang manusia akan buat perbuatan ini. Untuk kedatangan Yesus Kristus pertama, dia akan sediakan semua jalan untuk kedatangan Yesus Kristus. Kerana dia tak mau orang terkejut tiba-tiba Yesus lahir. Orang tak tahu tu Yesus siapa. Jadi Yohana yang sediakan berita ini kepada manusia zaman itu. Yesus adalah penyelamat. Yesuslah yang akan memaafkan dosa kamu. Dia akan lahir. Dia adalah anak Tuhan Allah. Dialah ada kuasa untuk memaafkan dosa kamu. Jadi insaflah daripada dosa-dosa kamu supaya kamu dapat kemaafan. ஆண்டவர் வருகைக்கு யோவான் தெரிந்து கொண்டார். அவர் கொடுக்கப்பட்ட கடமையோ ஏசாயா தீர்க்கதரிசியில்
முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதன் நியமிக்கப்படுவார். இந்த மனிதன் தான் பாதையை ஆயத்தப்படுத்துவார். குரடானது நேராக்குறாரா? செம்மையாக்குவார். மழை மேடு அது வாசி மந்தத்தை பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆண்டவர் வருகைக்கு பள்ளத்தில் விழுந்துருக்காரு. ஆண்டவர் அது சரியாக்குவாங்க. அந்த பள்ளத்தை எல்லாம் மூடப்படும். அப்புறம் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அப்புறம் கோணலானவைகள் கோணலானது பெங்கோ சும்மா கட்டி luruskan. கரடானவைகள் சமமாகும். Karadanadu yang kasar akan diratakan semua. Jadi itu adalah function tugas yang diberikan kepada Yohanes. Yohanes தான் கொடுக்கப்பட்ட கடமை. ஆண்டவர் வருகைக்கு அந்த நேரத்தில் பெரிய மோகம் பண்ணக்கூடாது. இவர் யாரா புதுசாக இருக்கிறாங்க, இவர் யாரா நம்மளை காப்பாற்ற போறா, சொல்லப்படாதது இது காரியமாச்சு. இது இவனையா நாங்கள் நம்பணும், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எங்கள் பாவத்தை மன்னிக்குது, அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வராதபடி முன்கூட்டியே முன்னோடியாக யோவான் தெரிந்து கொண்டார். He was chosen. ஆக இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியும், வேத வசனம் உங்க கையில் இருக்குது, வார்த்தை உங்க கையில் இருக்குது, இயேசு யாருன்னு தெரியும் உங்களுக்கு. வருகை உங்களுக்கு தெரியும். அதுதானே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க. இப்ப ஆண்டவர் போன வருடம் ரெண்டாவது திரும்பி வர்றார். அதுவும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் நீங்க விசுவாசிக்க வேண்டும், நீங்க நம்ப வேண்டும். இரண்டாம் வருகையில ஆண்டவர் உங்களை நியாயத்தீர்க்க போறார். அந்த நியாயத்திற்கு பிறகு ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறார். அது உங்களுக்கு தெரியணும். இந்த தெரிந்த இந்த காரியத்தை நீங்க தெரியாதவங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களை முன்னோடியாக வைத்திருக்கிறார். That's why God has chosen you as the foreigner to tell the good news about Jesus Christ. We don't want people to get surprised. என்னது இது புதுசா இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஏன்னா யூதர்களும் இன்னும் அவரோட வருகைக்கு காத்திருக்கிறார். நம்ம அவரோட இரண்டாம் வருகைங்கிறார். இன்றைக்கு இஸ்ரேல் எருசலேம் நீ போய் வேத வசனத்தை குறித்து நீ போதி பிரீச்சன்சி, அங்குள்ள யூத மக்கள் உன்னை அடிச்சுடுவாங்க. ஏன்னா அவனுக்கு நம்பல, இயேசுனுக்கு ஆண்டவர் என்று நம்பல அவனுங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இஸ்ரேல நடக்குது இப்படி, ஆனா அராப்ல நடந்தா பரவாயில்லையே. ஆனா அவனுங்க என்ன சொல்றானுங்க, இயேசு ஒன்றும் வரலையா வருகை. நம்ம இரண்டாம் வருகைக்கு நியாய தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். அவனுங்க வருகையை மேசையா வெயிட் பண்றாங்க, அவங்களை காப்பாற்ற போற மேசையான்ட்டு. ஆனா இயேசு வருகையில இரண்டாம் வருகையில அவனுங்க நியாய தீர்க்கப்படுவார்கள். எல்லாம் நரகத்துக்கு போறானுங்க அந்த யூதர்கள் எல்லாம். ஆனா ஆண்டவர் அறிந்த நீங்க நரகத்துக்கு போக கூடாது. Kamu yang faham Yesus adalah penyelamat, terus tak seharusnya pergi ke neraka. Jadi sekarang kamu telah ditugaskan. Kamu tahu siapa Yesus. Kamulah diberi tanggungjawab untuk memberitakan kepada orang yang tak tahu itu. Jangan kamu simpan diri kau sendiri. Pedulikan sajalah. Dia itu orang tak baik tahu. Dia orang dengki tahu. Dia mampus lah. Biar bikin neraka lah. Kamu tak ada kasih sayang kepada musuh kamu. ஆண்டவர் உன் எதிரியை நீ நேசி அப்படின்றாரு. நீயோ இங்கிட்டு போறாம முடிச்சுட்டு கிடக்கிறான், தத்து தொலைட்டோம் அந்த எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தான் நியமிச்சிருக்கிறார். இன்றைக்கு யோவான் ஸ்நானன் செய்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். அந்த வழியை நீங்க உண்டாக்க வேண்டும். எதிர்ப்பு இருக்கு, எப்பயும் எதிர்ப்பு இருக்குது. ஊழியம் செய்யறவர்களே சாவடிக்கிறாங்க, பாசரு பிள்ளை முன்னக்கே சாவடிக்கிறானுங்க, கொள்றானுங்க, ஆயிரக்கணக்கில் சாவடிக்கிறானுங்க.
ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீ ரத்த சாட்சியாக மறிப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு இயேசுன்னு தெரியாது. இவங்க தான் எங்கள் பாசெல்லாம் சும்மா வாரம் வாரம் கத்திட்டு இருக்கிறாரு இயேசுட்டு. அதனால் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கூப்பிட்டு போய் சேர்ச்சில் உட்கார வச்சுட்டாங்க. நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். அவன் கழுத்தில் வச்சுட்டான் கத்தி. இயேசு யார்? இயேசு மறுதலை இருந்தாங்க. நீங்கள் நானே எப்பயோ நம்மளே இயேசு அப்படின்றவங்க நீங்கள் உயிருக்கு பயந்து. ஆனால் இயேசுக்காக எவ்வளோ பேர் உயிர் முன்கூட்டியே ஆண்டவர் சொல்றாரு, Yesus sudah beritahu, kerana percaya kamu kepada saya, kamu akan diseksa, kamu akan dibunuh. Tapi kalau kejadian itu berlaku pada kita, jangan kita deny mulai dari nama மறுதலிக்கிறது. Jangan kita jaga, saya tak tahu Yesus apa. Mengabaikan udik utang kita. Something like that lah. Lebih kurang. Jangan kamu jaga, saya tak tahu siapa Yesus lah. Kerana bapa saya, anak saya, abang saya semua cakap Yesus. Saya pun ikutlah. Jangan kamu menafikan. Jangan kamu menafikan Yesus bila kamu dalam bahaya. Kerana sayangkan hidup ini. Hidup ini, badan ini satu saja. Kalau dia bunuh kita tak apa, tapi jiwa kita dia tak boleh sentuh. Namanya soul. Tolong dia. Tolong doa. அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் காலத்திலிருந்தே ஆண்டவர் நம்மளை தெரிந்து. Jadi Tuhan telah pilih kita. Dia minta kita supaya berubah, repent from our sin. When you talk about repentance, it is not a feeling of sorry. ஆண்டவரே என்னை மன்னிச்சிரு ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, நான் பொய் சொல்லிட்டேன், நான் திருடிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி ஆண்டவரே. It is not saying sorry when we say about repentance. Perubahan. Ia semestinya bukan meminta maaf. Apa yang Tuhan mengharapkan daripada kita is turning our heart, our mind and our life for Jesus Christ. அதுதான் மனமாற்றம் என்றது. நம்மளோட இதயத்தை, நம்மளோட சிந்தையும், நம் வாழ்க்கையும் ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் மனமாற்றம். ஒவ்வொரு தரம் பாவம் செஞ்சுட்டு சாரி ஆண்டவரே, மன்னிச்சிரு ஆண்டவரே, ஒரு தடவை தானே ஆண்டவரே, நீ தான் 7 times 70 times மன்னிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். இன்னும் எவ்வளோ இருக்குது ஆண்டவரே அப்படின்ட்டு வாதம் பண்ணாதுங்க ஆண்டவர்கிட்ட. God expects you to change completely in your life, your thinking. Your mind must be focused to God. அந்த பயம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும். சாரின்ற சொல்கிறது மட்டுமல்ல, நீ ஆண்டவரோட குமாரனாக அந்த வாழ்க்கையை நீ உங்கள் வாழ்க்கையை காண வேண்டும். பிறருக்கு நீ அன்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். பிறர் உங்களை பார்த்து when others see you, இவன் கிறிஸ்தவன் தான், இவன் நீதிமன்றம், இவனை நம்பி நீ போனான்டா, அவன் பேச்சு நீ கேட்கலான்டா, பொய் சொல்ல மாட்டான்டா, உண்மை பேசுவான்,
அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். Our life must be like that. It should change. Our thinking, our heart must be pure. இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாதி எரிச்சல், பாதி அன்பு இல்லை. It must be complete love towards God. ஆண்டவரை நோக்கி முழுமையாக அன்புள்ளவனாக நீ காண வேண்டும். டேய், இவன் அண்ணன்டா, என் தம்பிடா, என் சொந்தக்காரன்டா, பரவாயில்ல விட்டுரு. அது இல்லை அன்பு. அவன் ஏன்டா எனக்கு தெரியாதுடா, இவனா நான் ஸ்கூல் படிக்கும்போதே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணான், அவன் கிடக்கிறான், அவனுக்கு மன்னிப்பு. அது இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளை. அவன் மன்னிப்பு உண்மையாக மனம் மாறி வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன்னோட கடமை. அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உன்னோட கடமை. அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டாட வேண்டியது உன்னோட கடமை. உன்னிடத்தில் விழுந்து கடமை. ஸோ யோர் ஹார்ட், யோர் மைண்ட், யோர் லைஃப், அந்த மூன்றுமே ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள காண வேண்டும். The life of Jesus must be seen in you. Kamu harus tunjuk satu teladan sebagai Yesus mengasihi kamu, mengampuni kamu, bersempati kepada kamu. Kamu harus juga buat sama, bersempatilah, kasih dia, tolong dia, bagilah apa yang diperlu. Renungan. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. கோடாலி மரத்து வேரன் இருக்குதான். அப்ப நியாய தீர்ப்பு நாள் மிக சீக்கிரம், நியாய தீர்ப்பு மிக சீக்கிரமாக வந்துருச்சு. கோடாலி மரம் வெட்டுறதுக்கு வேரன் இருக்குதான். ஏன் வேரன் இருக்குது? ஆகையால் நல்ல கனி கொடாத ஆகையால் நீங்க நல்ல கனி கொடுக்காதனால வெட்டி அக்னியில போடப்படுமா, நெருப்புல. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு நாள் வெகு சீக்கிரமாக. நீங்க ஆண்டவரோட பிள்ளையாக நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் பிடித்தமான சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரோட சாயல் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் அன்பு செலுத்தினார்ல, அதே போல பிறர் மேலும் நீ அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவர் இறக்கப்பட்டார், பிறர் மேலும் நீ இறக்க வேண்டும். Tuhan bersimpati ke atas semua. Tuhan kasihi semua. Tuhan memaafkan semua orang yang datang kepada dia. Tuhan menyembuhkan segala kesakitan, semua kesakitan manusia, kerana dia berkasih sayang. Dia mengasihi. Begitulah kamu harus membuat apa yang Yesus buat. Sebagaimana ayat kata, kapak itu nanti di akar untuk potong pokok dan tebang pokok itu, kerana pokok itu tak beri buah. Begitulah Allah kata, hari hukuman sudah tiba dengan cepat. Kalau kamu tak berubah, kapak itu menanti untuk kamu. Dia akan potong kamu, buang dalam neraka. Neraka itulah tempat api. Macam mana pokok ini ditebang dan buang dalam api, kamu juga akan dibuang dalam api. ஆக நாம் மனமாற வேண்டும். ஆண்டவர் வருகை, நியாய தீர்ப்பு, நாம் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். அப்படிதானே தனுஷ்? நான் பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருக்கிறதுனால தான். பாஸ்டர் கதை சொல்றேன், கேட்டியா? கோடாலி எங்க இருக்குதா? கோடாலி எங்க இருக்குது? மரத்து கீழே. ஏன் மரத்து கீழே இருக்குது? நல்ல கனி கொடுக்காதனால. மாங்காய் மரத்து கீழே இருக்குதுன்னா மாங்காய் காய்க்காதனால. ஜேக்கப்பு கோடாலி வச்சுட்டு ரெடியா இருக்கிறாரு. ஓம் சுத்தி மாங்காய் மரம் இருக்குதுல்ல, வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இது வேஸ்ட். வெட்டி அவர் நெருப்புல போட்டுருவாரு.
அதே போல நியாய தீர்ப்பில் நீ ஆண்டவரோட பிள்ளையாக இல்லாம இருந்தாக்கா உன்னையும் ஆண்டவர் வெட்டி எங்க போடுறாரு? நெருப்புல. எங்க இருக்கு நெருப்பு? நெருப்பு எங்க இருக்கு? நரகத்துல போட்டுருவாரு. அப்படிதானே மரியா? விளையாண்டுட்டு இருக்கிறியா? எங்க போடுவாரு? நெருப்புல. உன்னையும் நெருப்புல போட்டுருவாரு. ஏன்னா வாரம் நீ சேர்ச்சுக்கு வந்து செய்தி கேட்குற, விளையாண்டுட்டு இருந்த, ஆண்டவர் உன்னையும் நெருப்புல போட்டுருவாரு. உனக்கு பிடிக்குமா நெருப்புல போட்டாக்கா? உன்னை பாபிக்யூ பண்ணிட்டு சாப்பிட்டுருவாங்க அப்புறம். தெரியுதா? ஆக ஆண்டவர் வருகைக்கு நம்ம எல்லாரும் ரெடியாக இருக்க வேண்டும். நியாயத்திற்கு வெகு சீக்கிரமாக இருக்குது. கனி கொடுக்குறதாக கனி. Kita harus berbuah, pokok kena berbuah. Kalau tak berbuah, kapak akan potong pokok itu buang dalam api. Jadi kamu harus dengar apa yang Yesus mengajar supaya kamu insaf berubah daripada dosa-dosa kamu. தொடர்ந்து அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கி உடையவர் இல்லாதவர்களுக்கு கொடுக்க கடவர். இப்ப நீங்க பாஸ்டர் இவ்வளவு சொல்லிட்டுங்க பாஸ்டர், இப்ப நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? மனோஜ், இப்ப நீ என்ன செய்யணும்? பைபிள் என்ன சொல்லுது? 2 அங்கி உடையவர். 2 அங்கினா அங்கி பாஸ்டர் போட்டுருக்கல. உனக்கு 2 சட்டை இருக்குது. பக்கத்துல பேர் என்னடா? பிரபாக்கு சட்டை இல்லை. சட்டை எல்லாமே சுத்திட்டு இருக்கலாம். அப்போ உண்டு தனுஷ் உண்டு 2 சட்டை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருமா? 2 அங்கிகள் உடையவர் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவர். இல்லாதவனுக்கு நீ என்ன பண்ணணும்? எத்தனை கொடுக்கணும்? 1. 3 2 இருக்குல்ல, அவன்கிட்ட 1 கொடு. ஏன்னா அவன் சட்டை இல்லாமல் இருக்கிறான். சரியா? அதே போலதான் நீ சாப்பிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கோழி இல்லை, 1 2 துண்டு கோழி இருக்குது. கோழி நடக்க ரொம்ப ஆசைடா, சாரிடா என்னால் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லடா, நீ என் நண்பன்டா அப்படின்ட்டு அவனுக்கு 1 துண்டு கோழி கொடு. சரியா தனுஷ்? மரியா அப்படிதானே? உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? கோழியா, மீனா, ஊடானா? சோறே பிடிக்காது பாஸ்டர் அப்படிங்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க உதவி செய்யலாம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். tolonglah kalau kawan kamu tak ada baju, kamu ada 2 baju elkana. Jadi kawan yang tak ada baju, kau bagilah 1 baju untuk dia. Itulah tolong menolong. Itu yang Tuhan harap kepada kamu. Faham? Apalah itu baju anak-anak makan pun tak apa. Kawan saya bogel pun tak apa. Dia ada mampus. Jangan macam itu. Kita kena kasih sayang. Artinya ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவரை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றார். போர் சேவகரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இப்ப நீங்க ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறீங்க. இயேசு நீ சொல்லு, இயேசு இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை ஒன்றும் பெரிய காரியங்கள் செய்ய சொல்ல. நான் உனக்காக சிலுவை சுமந்தேன்ல, உனக்காக உழ வேண்டிய அடியெல்லாம் நான் வாங்கினேன்ல, உனக்காக ரத்தத்தை நான் சிந்தினேனே, உனக்காக நான் மறித்தனே, நீ இப்போ அது செய்யன்னு சொல்லல ஆண்டவர். அதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் பரலோகத்துக்கு போக வேண்டும்னாக்கா நிச்சயமாக நான் ஆண்டவருக்கு ஏதாவது நான் செய்யணும். ஆண்டவர் எனக்காக உயிர் கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், நானும் அதே போல் செய்யணும்ட்டு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அதிசயம் சொல்ல முடியாது.
உன்னையே உன் ரத்தத்தை ஆண்டவர் கேட்கல. உன்னோட நிறைய பேர் கோழி ஆடு எல்லாம் வெட்டி பலியாக சமர்த்தாங்க. பரலோகத்துக்கு இடம் கிடைக்கன்ட்டு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து. அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ கோழி ரத்தம் பரிசுத்தம் இல்லை, என் ரத்தம் பரிசுத்தம். நான் பாவம் இல்லாதவன். அந்த ரத்தத்தால் உனக்கு பாவம் மன்னிப்பு நான் கொடுத்துட்டேன். அதனால் ஆண்டவர் உன்கிட்ட எந்த ஒரு பலி எதிர்பார்க்கல. அப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நீ மண்ணு சோறு சாப்பிடணும், நீ முட்டி போட்டுக்கிட்டு 1 கிலோமீட்டர் முட்டி போட்டுக்கிட்டு வரணும். ஆண்டவர் அதெல்லாம் உங்களை எதிர்பார்க்குற. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறது சொன்னார்ல, 1-2 சட்டை இருக்குதா, அவனுக்கு தேவை, உன்கிட்ட சாப்பாடு இருக்குதா எக்ஸ்ட்ரா. பக்கத்து ஸ்கூலுக்கு பையன் கூட்டாளி வர்றான், அன்றைக்கி அவங்க அம்மா அப்பா சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு டைமில் நீ உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற உன் கூட்டாளியே உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறான். எங்கடா உன் சாப்பாடு? அம்மா கொடுக்கல சாப்பாடு. அப்படியே அவனை பட்டினியை விட்டு முடியுமா? மயக்கப்பட்டு விழுந்துட்டாக்கா பாவம் உனக்கு தான். அவன் மயக்கப்பட்டு விழுந்தாக்கா. அதனால் நீ என்ன பண்ணணும்? இல்லைடா பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய், அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். தான் எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய், அப்போ எடுத்து உங்கள் வாயில் நீ கூட்டுக்காத. இது உன்னோட எடுத்துட்டு இது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆக கஷ்டத்தில் உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க, ஆபத்து உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாக காண வேண்டும். யூ ஹேவ் டு ஹேவ் த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். அந்த இரக்கம் எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். கல் நெஞ்சுக்காரனாக நீங்கள் காணப்படும். ஆண்டவர் அது உங்களுக்கு எதிர்பார்க்கல. அப்படி நினைத்தாக்க ஆண்டவர் யார் பாவத்தையும் மன்னித்துக்க மாட்டார். நீ பண்ண அட்டகாசம், நீ பண்ண சேட்டை, உனக்கு பாவ மன்னிப்பே இல்லைடா, கன்ஃபார்ம் நேராக நரகத்து. ஆண்டவர் அப்படி சொல்லையே. மனமாறை மன திறமை உண்மையாக ஆண்டவருக்கு தேடுறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வு கொடுக்கிறார். அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கிறார். மனமாறுங்கள். உங்களோட இதயம், உங்களோட சிந்தை, உங்களோட வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்கள் எந்த நேரம் ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவை இயேசுவேன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு என்னென்னமோ சொல்லிடுவாங்க. எவன் பேரோ உடனே இருக்கு, ஐயோ அன்வார் தொழும் செய்யா அப்படின்னு கேட்டான். அவனே ஒரு திருடன். நல்லவன் எதிர்பார்த்தாங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு குட்டையில் ஓடின மட்டைங்க இதுங்கெல்லாம் எல்லாமே அம்னோலேருந்து வந்தவனுக்கு தான் வந்து தனித்தனி கேட்குறேன். ஆனால் அந்த புத்தி இருக்குது. அப்படியே கூட இருந்த ரைட் ஹேண்ட் மேன் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி இவன் மேடையில் ஏறிவிட்டு சக்காவுடு ரஸ்வாலு மகா காயாலு அப்படின்னு மேடையில் பேசுகிறான். பக்கத்தில் இருக்கப்பட்டு முடிய இருந்துட்டு நான் கொள்ளாடிக்கிறேன்னு அவனே எவ்வளோ லஞ்சம் வாங்கிக்கிறான். இப்போ அவன் ஜெயிலில் போயிட்டு அவனுக்கு கேஸ் கொடுக்குறான். அப்புறம் என்ன ஆகுது? நீ பேசுகிற அவன் சொல்கிறானுங்க, அன்வார் சொல்லாமல் இவன் செஞ்சிருக்க மாட்டான். பேச்சு அப்படி போகுது. அன்வாருக்கு தெரியும் இவன் மேடையில் லஞ்சத்தை ஒழிக்க போகிறான், இப்படி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். ஆனால் வேற ஆளை வச்சு பயன்படுத்துகிறான். மூஞ்சி எங்கே திப்பிது? ஸோ எவன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் வர தேர்தலை நீங்கள் முடிவு பண்ணிக்கீங்க. மாஸ்டர் நிற்க மாட்டேன் காலோட. ஏன்னா கரெக்டாக ரஃபீஸி போன வெள்ளிக்கிழமை எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி திரடனுங்க நான் லஞ்சம் கிரண கோச இது அடலா ரஸ்வா. எப்போ உனக்கு அந்த அதிகாரம் ஆகும்போது நீ பாவத்தில் விழுந்துடுற. லஞ்சம் வாங்க எப்பேற்பட்டவனா சொல்கிறான். ராணியாக சொல்கிறான். எல்லாம் பாட்டி, அந்த எந்த பாட்டியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் எல்லாம் லஞ்சம் வாங்கணும் தான். கிரண ஈவோட கோசு சொல்கிறான் பாருங்க. இவன் லம்பாய் tangan 100. Iwan lambai 2 tangan 200.
Di mana dia nak dapat duit untuk bagi you 1,200? Jadi pengundi dia tak kisah. நீங்கள் ஓட்டு போடுறவனுங்க உங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா முக்கியம் எனக்கு பிரீம் கிடைக்குதா, எனக்கு 100 கிடைக்குதா, அதுதான் வாங்குறான். ஆனால் அவன் எங்கேருந்த காசு எடுத்து கொடுக்குறான்ட்டு அது உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவனையும் தான் நீங்கள் ஓட்டு போட்டு வைக்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், காசு கொடுக்குறான். நஜீப் அப்படி தானே சொன்னாங்க. அவன் தான் ஆரம்பித்தான் பிரீமு. அவன் நல்லவன் தெரியுமா, நிறையா காசு கொடுத்தான். நம்ம காசே கொள்ளடிச்சு நம்மள்கிட்டே கொடுத்துருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் ரோபின் ஹுட் வேலை. ஸோ மனமா எல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறார். Yesus mengharapkan jujur dari dalam kamu. Hati kamu jujur, ingatan kamu jujur, kehidupan kamu jujur untuk Allah Yesus Kristus. Itu yang dia nak. Jadi sekarang Yesus telah melantik. Kamu adalah Yesus datang dunia sebagai cahaya. உலகத்தின் ஒளியாக ஆண்டவர் வந்தார். அந்த ஒளி உங்களிடத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும். It has to shine upon you. So Jesus has chosen you and me to be his forerunner, to preach the good news of the repentancy to those living in the darkness. இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மளே அந்த முன்னோடியாக வைத்திருக்கிறார். அந்த இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனத்துக்கு அந்த நற்செய்தி சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. நாம் செய்ய வேண்டும். Jesus is coming to the world as light. உலகத்துக்கு ஒளியாக இயேசு வந்துட்டார் முதல் வருகையில். To give us the joy and the love. அந்த முதல் வருகையில் அந்த நற்செய்தி நம்மளுக்கு சந்தோஷம், சமாதானம், அன்பு கொடுக்கப்பட்டது. And to be with him in the kingdom of God. அந்த இயேசு விசுவாசிக்கிற யாவருக்கும் பரலோகத்தில் இடம் அவர் ஆயத்தம் இருக்கிறார். ஆக அவருக்கு உண்மையாக இருங்க. நீங்களும் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். என் பையன் எவ்வளையோ சொல்லி கேட்குறா, போட்ட நரக்கத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன இருந்தாலும் என் ரத்தம் வசனம் சொல்லுதுல, பிள்ளை அப்பா கேட்கும்போது நீங்கள் பாம்பு கொடுப்பீங்களா அவனுக்கு? சாக்லேட்டு கேட்கும்போது தேடு கொடுப்பியா? உனக்கே அப்படி சொல்கிறேன், மனுஷனாக உனக்கே அந்த சிந்தை இருக்கும்போது உன்னை படைத்த ஆண்டவர் அவர் உன் மேலே எவ்வளோ அன்பு, நீ சாதாரணமாக விட்டுற மாட்டார். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட. ஆக அந்த ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. இயேசு வருகிறார். உலகத்துக்கு ஒளியாக இன்றைக்கு உங்களை நியமித்திருக்கிறார். அந்த இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டாட வேண்டியது உங்களோட கடமை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் அநேகருக்கு இயேசு யார் என்று அறிவிங்க, சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்க. கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார். எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவராக இயேசுவே, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களையே நீ உம்மோட முன்னோடியாக நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஐயா. அந்த கொடுக்கப்பட்ட கடமையை நாங்கள் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களை ஆசீர்வதியம். உன்னோட வருகைக்கு எல்லாருமாக பரலோகத்துக்கு வர வேண்டும். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளும், என் கூட பிறந்தவர்களும், என் சகோதரர்களும் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது நாம் ஒரு காணிக்கை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவாங்க.